This video is sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. நான் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜாஷி டாக்ஸ். இன்றைக்கி என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சரி இருக்காது, ஜலதோஷம், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைஃபே அப்படி தானே, பிடிக்குதோ பிடிக்கலையோ பட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகணும். அந்த மாதிரி நேரங்களில் மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கும். அப்போது நான் கேட்ட சில ஹீலிங் வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. ஸோ ஞான் பெற்று என்பவை பயமும் பெறட்டுங்கிறதுனால உங்களுக்கு முதல் சொல்ல வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனம் சோர்வாக இருக்கும்போது அது பல கேள்விகளை கேட்காது, அது ஒரு விடையை மட்டும்தான் தேடும். அதுதான் அமைதி. இன்றைக்கி சில பெரிய ஞானிகளின் வார்த்தைகள் நமக்கு அந்த அமைதியை தரட்டும். இன்பம் தருவது எல்லாம் வாழ்க்கை அல்ல, வலி தருவது கூட வாழ்க்கையின் பகுதி. நம்ம திருவள்ளுவர் சொன்னது. அதாவது வாழ்க்கை நம்ம சோதிக்காது, அது நம்மை வலிமையாக்குது. அந்த வலி தற்காலிகம்தான், ஆனால் அது நம்மை புரிஞ்சு கொள்ள வைக்கும் நிரந்தர பாடம். Peace comes from within. Do not seek it outside. அமைதி வெளியில் கிடையாது, அது நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த அமைதியை காண நாம் சில நிமிஷங்கள் நம்மோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். சத்தம் இல்லாத இடமே இல்லை, அமைதி இல்லாத மனம்தான் பிரச்சனை. இது நம்ம புத்தா சொன்னாங்க. தி wound is the place where the light enters you. நமக்கு நடந்த காயம் நம்ம உடைக்கிறதுக்காக அல்ல, அது நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை புக வைக்கிறதுக்கு. ஒவ்வொரு வேதனையும் உன்னை புதிய வெளிச்சத்தில் காண வைக்கும் வாய்ப்பு தான். ரூமி சொன்னார். ரமண மகரிஷி சொன்னது. யூ ஆர் நாட் இன் த மைண்ட் ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ் பட் யூ ஆர் பியாண்ட் இட். அதாவது நம்மளோட சிந்தனைகள் நாம் இல்லை, அது வந்து போகும் அலையாகும். ஆனால் நாம் கடலாக இருக்கணும், ரொம்ப பெரியதாக, ஆழமானதாக, அமைதியானதாக இருக்கணும். மகாத்மா காந்தி. இந்த மிட்டஸ்ட் ஆஃப் டார்க்னஸ் லைட் பெர்சிஸ்ட்ஸ். இருட்டு வந்தாலும் வெளிச்சம் மறையாது, அதுபோல் சோர்வு வந்தாலும் நம்பிக்கை மறையக்கூடாது. ஒவ்வொரு இரவும் ஒரு விடியலுக்கு முன்னோட்டம்தான். உள் அமைதி அறிந்தவர் உலக அமைதியும் காண்பார். திருமூலர். நீ உன்னை அமைதியாக்கினால் உலகம் கூட உன்னை அமைதியாக நடத்தும். அமைதி என்பது ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை. ஓஷோ சொன்ன அக்செப்டன்ஸ் அண்ட் ஃப்ளோ. டோன்ட் ஃபைட் லைஃப், ஃப்ளோ வித் இட். நாம் எதிர்த்து வாழ்கிறோம், அதனால தான் சோர்வு வருது. வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதோடு ஓடிப்பார், அப்போதான் நிம்மதி உன்னோடு வரும். மதர் தெரசா லவ் அண்ட் கைண்ட்னஸ் பற்றி சொன்னாங்க. பீஸ் பிகின்ஸ் வித் அ ஸ்மைல். சில நேரம் ஒரு புன்னகை கூட ஒரு மனசை குணப்படுத்தும் மருந்தாக இருக்கும். நம்மளோட மனம் வலிக்கிற போதும் மெல்லமாக சிரித்து பார்க்கணுமா, அந்த சிரிப்பு நம்மளை மீண்டும் உயிரோடு சேர்க்கும்னு சொல்கிறாங்க. சுவாமி விவேகானந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். உன் வலி, உன் பயம் எல்லாம் தற்காலிகம். அது உன்னை தடுக்க வரவில்லை, உன்னை வளர்க்க தான் வந்திருக்குது. நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்திரு, அதுதான் உயிரோடு இருப்பதின் அழகு. கடைசியாக நினைவில் வை, நீ தேடுற அமைதி வெளியில் இல்லை, அது நீயே தான். லைஃப் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும், அப்போ நாம் இன்னும் சந்தோஷமாக இருப்போம். தேங்க்யூ.